பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு எதிராக கலகம் செய்வதை காண்கிறோம். மோசே கடவுளுக்கு தெரிவிக்கிறார். கடவுள் மோசேயிடம் பேசுகிறார். இதோ நான் ஹொரேபில் உள்ள பாறையின் மீது உங்கள் முன் நிற்பேன். மோசே பாறையை அடித்தார். மக்கள் தண்ணீரை பெற்றனர். கடவுள் நம் தேவைகளில் நமக்கு உதவுவார். நாம் எப்போதும் கடவுளுக்கு உண்மையாக இருப்போம். கடவுள் நம்மிடையே இருக்கிறார். கடவுளை அனுபவிக்க விரும்புவோம். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கூறுகிறார், விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுளுடன் சமாதானமாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியின் மூலம் கடவுளின் அன்பு நம் இதயங்களில் ஊற்றப்பட்டுள்ளது. பலவீனமான நமக்காக இயேசு மரித்தார். பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றினார். நமது புனித வாழ்க்கையின் மூலம் கடவுளுடன் சமாதானமாக வாழ்வோம். பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் அன்பை அனுபவித்து வாழ்வோம். பரிசுத்த ஆவியின் உதவியை எப்போதும் விரும்புவோம். பரலோகத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவுக்கும் சமாரியா பெண்ணுக்கும் இடையிலான உரையாடலை காண்கிறோம். இயேசு தனது வாழ்க்கையில் மனம் திரும்புதலுடனான வழியை திறக்கிறார். அவள் முதலில் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக புரிந்து கொள்கிறாள். கடவுளை வணங்குபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வணங்க வேண்டும் என்று இயேசு அவளிடம் கூறுகிறார். அவள் இயேசுவை அனுபவித்த பிறகு இயேசுவே இரட்சகர் என்று அனைவருக்கும் அறிவிக்கிறாள். நம் வாழ்வில் கடவுளை அனுபவிக்க விரும்புவோம். ஒரு பாவியின் மனம் திரும்புதலை பார்த்து பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. நாம் கடவுளிடம் செல்வோம். கடவுளை முயற்சிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.